இந்த வீடியோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டிஎன் வந்து ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் மேஜராக எதை பற்றின அப்டேட் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் ரூல் 8 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ரூல் 2017. இந்த ரூல் 8 அப்படின்னாக்க அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ளிகேஷன் நம்ம ஜிஎஸ்டிக்கு ஃபைல் பண்ணுறோன்னா பேன் நம்பர் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வேலிடேட் பண்ணோம். இன்கேஸ் அதில் ப்ராப்ளம் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். அதே மாதிரி இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர் இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்களோட பேன் நம்பர், இன்னொருத்தவங்களோட மொபைல் நம்பரை ராங்காக வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து அப்டேட் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து ஆல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாக வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணும் பொழுது சம்மந்தப்பட்ட பர்சன் வந்து இன்னோசன்ட். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டை வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன் மோர் ஆக்டிவிட்டி தான் வந்து வெரிஃபிகேஷன். ஸ்பாட் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டை வந்து பண்ணுவாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அப்ளிகேஷன் லெவல்லே வந்து ஒரு கண்ட்ரோல் வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன். இது சம்மந்தமாக வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட் 5th அமெண்ட்மெண்ட் 2022 வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ரூல் 8 வந்து ஒன் மோர் ப்ரொவிஷன் வந்து இன்சர்ட் பண்ணாங்க, சப் ரூல். அதுதான் வந்து ரூல் 4A. இப்போ 4A எதை பற்றினது அப்படின்னாக்க ரிஸ்க் பாராமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு சில பர்சனுக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேட், பயோமெட்ரிக் பேஸ் ஆதார் ஆத்தென்டிகேட் வந்து மேண்டேட்ரி. சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் பண்ணோம். அதில் எந்த ரிஸ்க்கும் இல்லை அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணும்பொழுது வர்ற ஓடிபியை நம்ம அப்டேட் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஏஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். இன்கேஸ் ஏதாச்சும் ட்ரபுள் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஏஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகாது. அவங்க வந்து அந்த பயோமெட்ரிக் பேஸ் ஆதார் கார்டு வந்து சிஎஸ்கே சென்டரில் போய் நேரில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஓடிபியை வந்து ஷேர் பண்ணணும். வேலிட் டாக்குமெண்ட், நம்ம எந்த டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணமோ அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ப்ரூஃபாக வந்து சிஎஸ்கே சென்டர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் 2022. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 26 2022. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் வந்து அதுக்கான சேஞ்சஸ். இது வந்து ஆக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து நடைமுறைப்படுத்துறது சம்மந்தமான ஒரு அட்வைசரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பர்சன் வந்து ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் ப்ரொசீஜரில் சேஞ்சஸ் கிடையாது. நார்மலாக வந்து அப்டேட் பண்ணுவார். அவருக்கு வந்து ஆதார் ஆத்தென்டிகேட் லிங்க் இமெயிலுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி அவர் ப்ராசஸ் பண்ணார் அப்படின்னாக்கா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிரும். ஜிஎஸ்டி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டி வந்துடும். இது நார்மல் கேட்டகிரி. ஒன் மோர் கேட்டகிரி பார்த்திங்கன்னா ரிஸ்க் பாராமீட்டரை பேஸ் பண்ணி சிஸ்டமே அனலைஸ் பண்ணி ஒரு சில பர்சனுக்கு வந்து இமெயில் எப்படி வரும் அப்படின்னா டைரெக்டாக வந்து சிஎஸ்கே சென்டரை போய் மீட் பண்ண சொல்லி இன்டிமேஷன் மெயில் வரும். அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா சிஸ்டமில் வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த டேட்டு எந்த டைமிங்கில் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பாஸ்போர்ட்டுக்கு பண்ணுற மாதிரி ஜிஎஸ்டிக்கும் வந்து பண்ணணும். நியரஸ்ட் சிஎஸ்கே சென்டர் அங்கே போய் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்பொழுது என்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொடுத்தோமோ அதோட ஒரிஜினலை எடுத்துகிட்டு போனோம். அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. நம்மள ஒரு ஃபோட்டோவும் பிடிப்பாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த சென்டர் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஏஆர் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஒன்ஸ் ஏஆர் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கு வந்து ஆஃபீஸருக்கு போகும். அவர் வந்து பேக்கெண்டை வேலிடேட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணார் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து இப்போ பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இது வந்து ட்ரையல் பேஸில் வந்து ஏற்கனவே வந்து புதுச்சேரியில் வந்து 30/8/2023 நடைமுறையில் இருக்குது. இப்போ குஜராத்துக்கும் வந்து இதே ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போலேருந்துனாக்கா 7th November 2023 இதே ப்ரொசீஜர் தான் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அதுக்கான அப்டேட் தான் வந்து இப்போ ஜிஎஸ்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு இமிடியேட்டாக வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து மேண்டேட்ரி. இது மாதிரி ஜிஎஸ்டி அப்டேட் நீங்கள் உடனே தெரிஞ்செடுத்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து
ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.